ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆனியன் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனியன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணலாம், துண்டு துண்டா, அதுக்கப்புறம் நீலவாக்கில் அந்த மாதிரி கட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தக்காளி கட் பண்ணுற வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதாவது காம்பு பகுதி எப்படி நம்ம வந்து நீக்கிறதுன்னு. அதே மாதிரி தான் வெங்காயம் கட் பண்ணும் போதும் அதே மாதிரி நம்ம காம்பை வந்து அந்த வி ஷேப்ல கட் பண்ணி எடுத்துடணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா சமைக்கிறவங்க, இப்பதான் வந்து கட் பண்றதுக்கு கத்துக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்ப எந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணாலும் இந்த மாதிரி வெங்காயத்துல இருக்க காம்பு பகுதியை நீங்க எடுத்துருங்க. ஏன்னா நீங்க அப்படியே கட் பண்ணீங்கன்னா அது வந்து வேகாது. அது மட்டும் தனியா இருக்கும் வேகாம. எந்த ஒரு குழம்பா இருந்தாலும் சரி, பொரியலா இருந்தாலும் சரி, அது மட்டும் வேகாம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வி ஷேப்ல அழகா கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே நான் இன்னொரு டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்து பிரியாணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீல வாக்குல கட் பண்ணுவோம் இல்லைங்களா? நீளமா கட் பண்ணி போடுவோம். ஏன்னா ஒரு டிஷ்க்கு நம்ம ஒரு மாதிரி கட் பண்ணுவோம். பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த நீளமா தான் கட் பண்ணி நம்ம போடுவோம். நம்ம அந்த மாதிரி போடலாம். அதே போல தயிர் பச்சடி, அதாவது ஆனியன் ரைத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீல வாக்குல தான் நம்ம கட் பண்ணி போடுவோம். இந்த மாதிரி நீல வாக்குல போடும்போது என்ன ஆகும்னா தயிரோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு அதிகமா தேவைப்படும். இந்த மாதிரி நீல வாக்குல நம்ம போடும்போது என்ன ஆகும்னா தயிர் குவான்டிட்டி வந்து அதிகமா தேவைப்படும். பிளஸ் வந்து அந்த வெங்காயத்துல வந்து தயிர் வந்து ஃபுல்லா டிப்பா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ரைத்தா வந்து தயிரோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நீல வாக்குல போடாம இதே வந்து ஆஃபா கட் பண்ணி போடுவேன். ஆனியன்ல வந்து குறுக்கில் வந்து இப்படி ஒரு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீலவாக்குல கட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்லைசஸ் வந்து உங்களுக்கு தின்னா இருக்கும். பிளஸ் வந்து இதுக்கு தயிரோட குவான்டிட்டி வந்து அதிகமா தேவைப்படாது. நம்ம ஊத்துற தயிருக்கும் அந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிப்பா இருக்கும். ஸோ நீளமா வெங்காயம் வந்து நீட்டிட்டு இருக்காது. இது வந்து ஃபுல்லாவே வந்து நல்லா டிப்பா இருக்கும். ஸோ நீங்க தயிர் பச்சடி செய்யும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல இது வந்து தொக்குக்கு, அதுக்கப்புறம் இந்த கருவாடு தொக்கு, அந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி சேர்த்து பாருங்க. நீல வாக்குல பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி பாதியா வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க தயிர் பச்சடிக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. துண்டு துண்டாவும் சேர்க்கலாம், இந்த மாதிரி சேர்க்கலாம், பிளஸ் நீல வாக்குலயும் சேர்க்கலாம். ஆனா நீங்க இந்த மாதிரி சேர்த்து பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.